ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம பலாக்கொட்டையை வச்சு ஒரு டேஸ்டியான கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம பலாப்பழத்தை சாப்பிட்ட அப்புறம் பலாக்கொட்டையை தூக்கி வீசிடுவோம். ஆனால் அதில் இந்த மாதிரி கூட்டு செய்து சாப்பிடும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பலாக்கொட்டையுமே நல்ல மாவு மாதிரி நல்ல சாஃப்டாக இருக்கும். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. பலாக்கொட்டை கூட்டு பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 40 பலாக்கொட்டை எடுத்திருக்கேன். இதில் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். முதல்ல இதுக்கு மேலே இருக்க தோலை நம்ம கத்தி வச்சு ரிமூவ் பண்ணிக்கணும். அப்போ தான் அது ஈஸியாக வரும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இதை தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. தண்ணியில் ஊற வைக்கிறதால இதுக்கு மேலே இருக்க இந்த ப்ரௌன் கலர் தோல் ஈஸியாக வந்துடும். அடுத்து இந்த ப்ரௌன் கலர் தோலையை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே போட்டாலும் ஒன்றும் ஆகாது, ஆனால் சிலருக்கு இது வயிறுக்கு ஒத்துக்காது. அதனால் அதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது ரிமூவ் பண்ணி இதை இந்த மாதிரி நீல வாக்கில் 4 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பலாக்கொட்டையும் தோலை நீக்கி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இதை நல்லா கழுவி வச்சுக்கலாம். கழுவின அப்புறமா இந்த தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூட்டு பண்ணுறதுக்காக ஒரு கடாய் எடுத்து அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடான அப்புறமா அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 3 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளிச்ச அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பலாக்கொட்டையும் இதில் சேர்த்து லைட்டாக அந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கணும். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த பலாக்கொட்டை வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். பலாக்கொட்டையெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போது தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடுங்க. அப்போது இது சூப்பராக வெந்துடும். அடுத்து நம்ம இந்த கூட்டுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்காக 1/2 கப் துருவிய தேங்காய் எடுத்திருக்கேன். கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் பெப்பர் பொடியும் எடுத்திருக்கேன். கூடவே 8 பல் பூண்டு சேர்த்து இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பலாக்கொட்டையை எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தா அது நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த பதத்தில் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். அடுத்து இந்த தேங்காய் எல்லாம் நல்லா வேகிறதுக்காக திரும்பவும் மூடி போட்டு ஒரு 2 மினிட் வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ அதில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல மணம் வர ஆரம்பிக்கும். கடைசியாக இதில் 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து கிளறி எடுத்துக்கணும். இந்த பலாக்கொட்டை கூட்டுக்கு கருவேப்பிலை சேர்க்கும்போது அதுக்கு ஒரு நல்ல மணம் கிடைக்கும். அதனால் எல்லாத்துலேயுமே நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன்.
இப்போது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான பலாக்கொட்டை கூட்டு ரெடி ஆகியாச்சு. இது சாதம் கூட சாப்பிட்றதுக்கும் தனியாக சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனிமேல் நம்ம இந்த பலாக்கொட்டையை தூக்கி வீசாமல் இந்த மாதிரி கூட்டு செய்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷைனி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.